சாபம் இருக்கிற கஷ்டம் எல்லாம் பட்டு விரக்தியின் உச்சிக்கே சென்று மனம் நொந்து இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு ஒரு நிலை வரும். அந்த நிலையில ஆள் மனதிலிருந்து வர ஒரு வார்த்தை தான் அது. அப்படி ஒரு ஊரையே சபித்து ஒரு கிராமமே ஒரே நாள் இரவுல காணாம போன கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்தியால பல புராதன சின்னங்கள் இடங்கள் இருக்கு, பல அமானுஷம் நிறைந்த இடங்கள் இருக்கு. நம்ம சேனல்ல ஏற்கனவே அமானுஷம் நிறைந்த ரயில் நிலையங்கள் பத்தின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு. அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல என் கார்டுல செக் பண்ணி பாருங்க. அப்படி அமானுஷம் நிறைந்த ஒரு காலத்துல செல்வ செழிப்பாக இருந்த ஒரு இடம் தான் ராஜஸ்தான் ஜெய்சல்மார் பக்கத்துல இருக்கும் குல்தாரா. இப்போவும் அந்த இடம் இருக்கு, ஆனா பேய்கள் நடமாடும் இடமாக. குல்தாரா செல்வ செழிப்பாக இருந்த ஒரு இடம் எப்படி பேய்கள் நடமாடும் இடமாக மாறியது அப்படிங்கறத இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த பதிவுல இருக்க போகுது. இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் டெவில்ஸ். குல்தாரா தற்போது அமானுஷங்களை விரும்பும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு இடமாக மாறியிருக்கு. இந்த இடத்துல அமானுஷம் நிறைந்த பல விஷயங்கள் நடப்பதாகவும் பயப்படுத்துற விஷயங்கள் நடப்பதாகவும் அங்க இருக்கும் காவலர்கள் முதல் சுற்றுலா பயணிகள் வரை சொல்லிட்டு வராங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்ண விஷயம் இதுதான். அந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஒரே இரவுல அங்கிருந்து காலி பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க காலி பண்ணிட்டு போறப்போ இருந்த அந்த முணுமுணுப்பு சத்தம் இதுவரைக்கும் அங்க கேட்டுக்கொண்டிருப்பதாக மக்கள் ஃபீல் பண்றாங்க. அது மட்டுமல்ல, அங்கிருக்கும் அமானுஷம் நிறைந்த பாலடைந்த வீடுகளில் இருந்து யாரோ ஒரு நபர் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம நின்றுட்டு இருக்க அந்த இடத்தோட டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆகும், இல்லைன்னா நமது உடல் திடீர்னு சில்லுன்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல யாரோ ஒரு நபர் தூரத்துல இருந்து நம்மளை பாக்குற மாதிரி ஃபீலிங் வரும். அந்த ஒரு நிமிடம் உடம்பு பயத்துல வியர்வையை சுரக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் விட அந்த ஒரு அட்மாஸ்பியரை மேலும் பயன்படுத்தும் விதமாக காற்று ஒரு மாய ஒளியை ஏற்படுத்தும், ஒரு அமானுஷம் நிறைந்த ஒளியை ஏற்படுத்தும். இது எல்லாமே நடக்கிறது பகல்லையே இந்த அளவுக்குன்னா இரவுல மிகவும் பல அமானுஷங்கள் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோஸ்ட் யூடியூபரான சிம்பிளி சரத் கூட குல்தாரால போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களோட நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? அந்த குல்தாரா கிராமத்துல இரவுல தங்கியவர்கள் யாரும் உயிரோட திரும்ப வர மாட்டார்கள் என்று. இந்த ஒரு நம்பிக்கையை மேலும் மெருகூட்டும் விதமாக அந்த அரசாங்கம் இரவுல அங்க தங்குவதை முழுவதும் தடை செஞ்சிருக்காங்க. இரவுல ஆட்கள் நடமாடும் சத்தம் கேட்கும் நமக்கு மிகவும் நெருக்கமாக. இதை சொல்றப்போ எனக்கே கொஞ்சம் கூஸ்பம்ப் ஆகுது. ஆள் நடமாட்டமே இல்லாத நிசப்தமாக இருக்கும் அந்த ஒரு இடத்துல திடீர்னு குழந்தைகள் சிரிக்கிற சத்தம் கேட்கும். அந்த ஒரு நைட் டைம்ல யாருமே இல்லாத ஒரு கிராமத்துல குழந்தைகள் அமானுஷமா சிரிக்கிற சத்தம் கேட்டா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அங்க நம்ம பயப்படுற அளவுக்கு நடக்கும். பெண்கள் ஏக்கத்தோட பாலடைந்த வீடுகளை நோக்கி நடந்து போற மாதிரி பல உருவங்கள் தென்படுவதாக பல கதைகள் அங்க சுத்திட்டு வருது. ஒரு காலத்துல வாழ்வும் செழிப்புமாக இருந்த ஒரு கிராமம், உலகம் முழுவதும் பேரை எடுத்த அந்த ஒரு கிராமம் சாபத்திற்கான காரணம் என்ன? வரலாறு தேடி போலாமா? அது ராஜஸ்தான் மாவட்டம் ஜெய்சல்மார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தோட பேரு தான் குல்தாரா. இந்த கிராமம் வறண்ட நிலப்பரப்பான தார் பாலைவனத்துல அமைந்திருக்கும் ஒரு இடம். அது வறண்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் எப்படி செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா அதற்கு காரணம் அங்க வாழ்ந்த நபர்களோட நீர் மேலாண்மையில் இருக்கும் திறமை. இந்த கிராமம் ஒரு 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், அதாவது 1300 அந்த காலகட்டத்தில் தான் உருவாக்குறாங்க. இங்க வாழ்ந்த அந்த சமூகத்தின் ஒரு பேரு பாலிவால் பிராமணர்கள். அதற்கு காரணம் இவங்க பாலி அப்படிங்கிற நகரத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்ததுனால. கொஞ்ச நபர்கள் இல்ல, கிட்டத்தட்ட 84 கிராமங்கள் இங்க கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு கிராமம் தான் குல்தாரா. இவங்க பாலைவனத்தில் வறண்ட நிலப்பரப்புல இருந்தாலும் செல்வ செழிப்பாக இருந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, நீர் மேலாண்மையில அவங்க மேலோங்கி இருந்தாங்க. இரண்டாவது காரணம், அந்த காலத்துல முக்கியமாக இருந்த அந்த வர்த்தக பாதையான ஜெய்சல்மார் முதல் சிந்து வரை அமைந்திருந்த அந்த பாதையில தான் இவங்க கிராமம் அமைந்திருந்துச்சு. இந்த பாதை மேலும் முக்கியமான பல நகரங்களையும் பல நாடுகளையுமே இணைத்திருந்துச்சு. முல்தான், அதாவது தற்போது பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு நகரம், ஆப்கானிஸ்தான், பெரிஷியா தற்போது ஈரானாக இருக்குது. அரபு நாடுகளை இணைக்கும்
ஒரு சாலையாகவும் இருந்துச்சு. இதனால அந்த பாதையில பல வணிகர்கள் போயிட்டு வருவாங்க. இதனால பணப்புழக்கம் அங்க அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. பல அழகிய வீடுகள், நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட தெருக்கள் மற்றும் கோயில்கள் என மிகவும் அமைதியாகவும் வளமாகவும் வாழ்ந்து வர ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர மாதிரி அங்க செழுமையாக அமைதியாக இருந்த அந்த ஒரு கிராமத்தோட வாழ்வு முடிய ஆரம்பிக்குது. அது 1819ஆம் ஆண்டு. அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னர் மகாராவால் முல்ராஜ் சிங் இறந்து போறாரு. இதன் பின் அவருடைய வாரிசான மகாராவால் கட் சிங் ஆட்சிக்கு வராரு. ஆனா அவருக்கு ஆட்சியிலையும் சரி அரசியலும் சரி போதுமான அனுபவம் இல்ல. இந்த ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்தியவர் தான் சலீம் சிங் மேத்தா திவான். திவான் அரசர்களுக்கு அடுத்தபடியாக மிகவும் அதிகாரமிக்க ஒரு நபர். ஆரம்பத்துல அரசியல் மற்றும் அங்கிருக்கும் மக்களோட நலனுக்காக பணிபுரிந்தவர் போல இருந்தாலுமே போக போக அவருடைய நோக்கம் அதிகாரமிக்கவராகவும் பேராசை கொண்ட கொடுங்கோலனாகவும் மாற ஆரம்பிக்கிறாரு. மக்கள் மீது இரக்கமே இல்லாம பல வரிகளை விதிக்கிறாரு. அதை கட்ட மறுத்தால் அவங்க கிட்ட இருக்க காவலர்களை ஏவி மிரட்டுறாரு. அப்போ அவங்க கட்ட மறுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க நிலம், பெண்கள் என பல விஷயத்த பறித்து கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் குல்தாராவில் இருக்கும் மக்களுக்கும் தெரியும். குல்தாராவும் அந்த வரி விதிப்புல சிக்கின ஒரு கிராமம் தான். அது சரியாக 1825ஆம் ஆண்டு சூரியன் தன்னோட இரவு பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சது. அந்த இளஞ்சிவப்பு மாலையில அமைதியாக இருந்த தெருக்கள் வழியாக திடீர்னு குதிரைகள் பல வரும் சத்தம் கேட்குது. வர்த்தக சாலை அப்படிங்கறதுனால இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. ஆனா அங்க இருக்க மக்கள் ஒரு நபரை பார்த்து கண்கள் விரிந்து பயம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அங்க வருவது சலீம் சிங். இந்த ஒரு வருகை நல்லதுக்கு இல்லை அப்படின்ட்டு பல மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அங்க சலீம் சிங் அங்க வந்ததுக்கு காரணம் இவங்களோட செல்வங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, இவங்க மீது எந்த அளவுக்கு வரி விதிச்சா தாங்குவாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்க கிட்ட இருக்கும் செல்வங்களை பறிக்க வந்திருந்தாரு, கொள்ளையடிக்க வந்திருந்தாரு. ஆனா நடந்தது வேற. அந்த தெருக்கள் வழியாக சென்றிருந்த போது ஒரு அழகான பெண்ணை பார்த்து அந்த பெண்ணின் மீது மோகம் கொள்றாரு. அது அந்த சமூக தலைவரோட பெண். அந்த பெண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு உங்க பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அந்த தலைவர். காரணம் அவங்க கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு. தனது பெண்களை அந்த சமூகத்தோட ஆட்கள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கம். அந்த ஒரு வழக்கத்தை தலைவரே மீற முடியாத அந்த ஒரு நிலைமையில மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா சலீம் சிங் அவர்கள் தான் மிகவும் கொடுங்கோலனாச்சு. அவங்க கேட்கிற விஷயம் நடந்தே ஆகணும்ல. அவரை கேட்டு மறுப்பு தெரிவித்த அடுத்த கணம் சலீம் சிங் கோவப்படுறாரு. நான் கேட்கறத நீ கொடுத்துதான் ஆகணும். நான் ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு என்னோட காவலர்கள் வருவாங்க. அந்த காவலர்களிடம் உன் பெண்ணை என்னோட அரண்மனைக்கு அனுப்பி வைன்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டு போறாரு. ஒருவேளை அது நடக்கலன்னா உன்னோட கிராமத்துல இருக்க அனைத்து நபர்களோட நிலம், நீர் எல்லாத்தையுமே நான் புடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. ஏற்கனவே அதிகமான வரி விதிப்பின் காரணமாக செல்வத்தை இழந்துதான் அந்த மக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்க செழிப்பும் அந்த ஒரு வளமையும் இழக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இதனால மக்கள் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முடிவின்படி ஒரே நாள் இரவுல கிட்டத்தட்ட 84 கிராம மக்கள் காலி பண்ணிட்டு போறாங்க. எந்தவித அடையாளமுமே இல்லாம. அவங்க எங்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருந்து வெளியேறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த சாபம் இதுதான். இந்த நிலம் இனி ஒருபோதும் எந்த மனிதனுக்கும் வீடாகாது. இங்கு குடியேற முயற்சிப்பவர்கள் அழிந்து போவார்கள். இவர்களோட சாபம் போலதான் தற்போது குல்தாரா உயிரற்ற நிலையில இருந்துட்டு வருது. நான் மேல சொன்ன இந்த கதையை தான் பரவலாக அனைவராலும் பேசப்படும் ஒரு கதை. ஆனா வரலாறு நமக்கு வேறொரு கதையை சொல்லுது. ஒரே இரவுல அங்கிருந்த மக்கள் வெளியேறல. மாறாக பல வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அங்கிருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. காரணம் அங்க இயற்கை வளங்கள் குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு. மழை இல்லாததுனால அவங்களால நீர் மேலாண்மைங்கிறது செய்ய முடியல. அது மட்டும் இல்ல, இயற்கை சீற்றமான நிலநடுக்கமும் அங்க இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதனாலதான் பல வீடுகள் மேற்கூரை இல்லாம இருக்குது. ஒருவேளை இந்த நிலநடுக்கமும் அங்கிருக்கும் மக்கள் வேறு இடத்துக்கு புலம்பெயர காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற அவங்க சொல்ற ஒரு கூற்றாக இருக்கு. அப்புறம் எங்க போனாங்க, எந்தவித அடையாளமுமே இல்லாம போனாங்கன்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமூகத்தை சேர்ந்த பாலிவால் பிராமணர்கள் தற்போது ஜெய்சல்மார், ஜோத்பூர், பிகானூர், ஜெய்ப்பூர்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு வராங்க. அதே அடையாளத்தோட. உங்களுக்கு அமானுஷமான இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்தை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. நீங்க விசிட் பண்றதுக்கு முன்னாடி அங்க நடந்த அந்த கொடுங்கோலனோட ஆட்சி ஞாபகம் வரட்டும், அந்த மக்கள் பட்ட துயரம் ஞாபகம் வரட்டும், இந்த ஒரு அமானுஷ கதை ஞாபகத்துக்கு வரட்டும். மீண்டும் வேறொரு அமானுஷம் இருந்த பதிவுல சந்திப்போம்.